வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நீங்கள் விநியோகிக்கும் ஒற்றைத்தாள் பிரதிகள் நிச்சயமாக ஒரு நாள் விளைச்சலை கொண்டு வரும். உங்கள் பணியை நீங்கள் செய்கிறீர்கள், தேவன் தம்முடைய பணியை செய்து முடிப்பார், எனவே சோர்ந்து போக வேண்டாம் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் உங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மேலாக கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முதலிடம் கொடுப்பவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே மனுக்குலம் கிறிஸ்துவுக்கு எதிராக காட்டும் பகையை எப்படி கண்டுகொள்ள முடியும்? மனித குடும்பத்திலே தேவன் கட்டியிருக்கும் கட்டுகள் எவை? இன்று பூமியிலே ஏன் குற்றங்கள், கொலைகள் பெருகுகின்றன என்பதை அறிந்து கொள்ள செய்திக்குள் கடந்து வருமாறு அழைக்கிறோம். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை சிந்திக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே தேவன் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியைப் போல பூமியையும் பரலோகத்தையும் நமக்கு காட்டினார் என்று சிந்தித்தோம். குறிப்பாக பூமியை காட்டும் பொழுது அங்கே மக்கள் தேவனுக்கு விரோதமாக கொந்தளிப்பதை குறித்து, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை பண்ணுவதை குறித்து சிந்தித்தோம். 2ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். மனித குடும்பத்திலே தேவன் கட்டியிருக்கும் கட்டுகள் எவை? ஒன்று, திருமண உறவு. மனிதனுடைய நலனுக்காகவே தேவன் அதை செய்தார். நீங்கள் கிறிஸ்தவரோ இல்லையோ, தேவனே குடும்பம் என்பதை மனுக்குலத்திற்கு கொடுத்தார். இன்றைக்கு திருமணம் என்னும் அமைப்பை முற்றிலும் அழிக்க விரும்புகிறார்கள். திருமண கட்டியதற்கு விரும்பியவர்களோடு விரும்பிய காலம் மட்டும் வாழ்ந்தால் போதாதா என்று கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனே திருமண ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய திட்டப்படியே செயல்படுத்தப்படும் பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய் அது இருக்க முடியும். ஆனால் இந்த உலகத்திலே பலர் திருமண கட்டை அறுத்தெறிவோம் என்கிறார்கள். 10 கற்பனைகள் தேவன் நமக்கு கொடுத்துள்ள மற்றும் ஒரு கட்டு அல்லது கட்டுப்பாடு. 10 கற்பனைகள் தேவனே கொடுத்ததாயிருந்தாலும் அதை கைக்கொள்வதனாலே யாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாகவே மனுக்குலத்தை பாதுகாக்கவே தேவன் அதை கொடுத்தார். ஆனால் இன்று அது தூர எறியப்பட்டு விட்டது. இன்று பூமியிலே ஏன் குற்றங்கள், கொலைகள் பெருகுகின்றன? அந்தந்த காலகட்டங்களிலே அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்படாதபடியினாலே குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. இன்றைக்கு மனிதனுடைய எண்ணமெல்லாம் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்பதுதான். இஷ்டம் போல வாழ்வோம் என்பதுதான் மனித ஆசை. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பழைய மனுஷ சுபாவம் இருக்கிறது. அதுதான் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் மனிதன் மற்ற காரியங்களை தன்னை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க தேவன் கொடுத்துள்ள காரியங்களை அறுத்தெறிய வாஞ்சிக்கிறான். எங்கு பார்த்தாலும் ஊழல்களும் குழப்பங்களும் பாவத்திற்கு வேறு பெயரிட்டு அழைத்து பாவத்தை பாவம் என்று கருதாமல் அதிலே வாழும் காரியங்கள் நடைபெறுகின்றன. செல்வ செழிப்பும் வசதிக்கு மேல் வசதியும் பெருகிக் கொண்டே செல்கின்றன. அருமையானவர்களே, இது எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய காரியங்கள்தான். 2ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். இது எப்படிப்பட்ட ஒரு நகைப்பு? இது வேடிக்கையை குறித்து நகைக்கும் ஒரு நகைப்பல்ல. இவ்வாறு நான் சொல்வதனாலே வேத புத்தகத்திலே வேடிக்கையான காரியங்களே இல்லை என்று நான் சொல்லவில்லை. வேத புத்தகத்திலே வேடிக்கையான பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எங்களோடு தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சியில் கலந்து கொள்கிறவர்கள் வேடிக்கையான பல காரியங்களை அவ்வப்பொழுது கவனித்திருப்பீர்கள். பரலோகத்திற்கு செல்லும் பொழுதும் அங்கேயும் நாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல காரியங்கள் நமக்கு உண்டு என்று திட்டமாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த இடத்திலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்று சொல்வது வேடிக்கையான ஒரு சிரிப்பு அல்ல. அப்படியென்றால் தேவன் பூமியை எட்டி பார்க்கும் பொழுது இங்கே மனிதர்கள் விரல்களை மடக்கி கொண்டு வானத்திற்கு நேரே எட்டி பார்த்து வாரும், எங்களோடு யுத்தம் செய்ய வாரும் என்று அழைப்பது போல இருக்கிறது. அவரை பொறுத்தமட்டிலேயும் இது வேடிக்கையான ஒன்றுதான். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறியாதபடியினாலே மனிதன் என்னும் சிறிய ஒரு சிருஷ்டி அவ்வாறு செயல்படுகிறான். தேவனை குறித்து ஏளனமாக பேசின பலர் உண்டு. ஆனால் அவர்களிலே ஒருவரும் இன்று இல்லை. அப்படிப்பட்டவன் தேவனை எதிர்ப்பது என்பது வேடிக்கையானதுதான்.
சங்கீதம் 2:5 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி. இதுதான் பூமியின் மேலே வரும் நியாய தீர்ப்பு. மனிதன் தேவனை எதிர்ப்பதனாலே தேவனுடைய திட்டத்தை அது என்ன செய்ய முடியும்? தேவன் தாம் திட்டமிட்டபடியே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். மனிதன் பூமியிலே செய்யும் எந்த ஒரு காரியமும் அவருடைய திட்டத்தை மாற்ற முடியாது. தேவன் அறிந்திராத எந்த ஒரு காரியத்தையும் அன்று காலை செய்தித்தாளை படித்து அவர் அறிந்து கொள்கிறதில்லை. அவரை ஆச்சரியப்பட வைக்கும் செய்தி என்று ஒன்றுமே இல்லை. அவருடைய திட்டப்படியே அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தை குறித்து தேவன் 2 விதமான நோக்கங்களை வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். ஒன்று பரலோக திட்டம், மற்றும் ஒன்று இந்த உலகத்திற்கான திட்டம். இப்பொழுது பரலோகத்திற்கான திட்டத்தை அவர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை குறித்து எபிரேயர் 2:10 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபிரேயர் 2:10, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். இதுதான் இன்று அவருடைய திட்டம். மற்றும் ஒரு திட்டமும் அவருக்கு உண்டு. சங்கீதம் 2:6, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து எருசலேமிலே உட்காரும் ஒரு நாள் வரும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதை பிந்தி போடுகிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த எண்ணம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. அவர் எதிலுமே பிந்துகிறதில்லை. அவர் திட்டமிட்டபடி சரியாக வருவார். அவருடைய திட்டத்தை யாரும் நிறுத்த முடியாது. அவருடைய திட்டத்தை மாற்றி அமைக்கும்படியாகவும் யாரும் செயல்பட முடியாது. 2வது சங்கீதத்திலே படம் பிடிக்கும் கருவி பூமியை நோக்கி இருக்கிறது, மேலும் தேவனை நோக்கி இருக்கிறது என்பவைகளை பார்த்தோம். இப்பொழுது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அது திரும்புகிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 2:7, தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்கிறவர்கள் இந்த வசனத்தை தான் அதிகமாக சொல்வார்கள். இந்த வசனத்தின் கருத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எதுவும் சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தியோகியாவிலே பிரசங்கித்த பொழுது இந்த வசனத்தை மேற்கோளாய் எடுத்து கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அங்கே அவர் பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 13, 32, 33 வசனங்கள், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இப்பொழுது புரிகிறதா? 2ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த காரியம் அல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் வசனமாயிருக்கிறது. இயேசு நித்தியமாக இருப்பவர். இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு சிருஷ்டி அல்ல என்பதை புதிய ஏற்பாடு மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே யெகோவாவின் சாட்சிகள் என்பவர்களும் அதை அறிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் தொடர்ந்து என்ன சொல்கிறார்? கவனியுங்கள். 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த உலகத்தின் செங்கோலை பிடிக்கப் போகிறவர் தனது கரங்களிலே ஆணி பாய்ந்த தழும்புகளை கொண்டவர். அவரே பூமியை ஆளப்போகிறார். 2ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்காலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பிரசங்கிக்க வேண்டிய கிருபையின் சுவிசேஷம் இதுவா? இல்லை. இது கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து எதுவும் சொல்லவில்லை. அவருடைய 2வது வருகை குறித்து பேசுகிறது. அப்பொழுது அவர் பூமியின் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருக்கு விரோதமாக கலகம் செய்தவர்களை அவர் ஒடுக்கப் போகிறார். இருப்பு கோலால் அதை ஆளப்போகிறார். நீங்கள் ஒருவேளை அதை விரும்ப மாட்டீர்கள். அவரே அதை சொல்லியிருக்கிறார். அவரே அதை செய்ய போகிறார். ஒருவேளை அவர் முதலாவது வந்தது போல சாந்தமான இயேசுவாக வந்து நாசரேத் ஊரிலே கலிலேயா பகுதியிலே ஒரு தச்சர் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து பெரியவராகி பின்னர் அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவினரிடத்திலே போய், நான் இயேசு கிறிஸ்து, நான் இனி ஆளப்போகிறேன் என்று சொல்வார் என்றால் யாராவது அவரை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. உடனே அவரை பிடித்து சிறையில் அடைக்கவே முற்படுவார்கள். ரஷ்யா தேசத்திற்கு சென்று அந்த தேசத்தை அவர் பொறுப்பெடுக்க முடியுமா? சாந்தமுள்ள இயேசுவாக அவர் அதை செயல்படுத்த போகிறதில்லை. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குய்யக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடப் போகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வெர்டிக்கனுக்கு சென்று கதவை தட்டுவார் என்றால்
நீளமான அங்கி தரித்தவர் ஒருவர் வந்து கதவை திறப்பார். நான் இப்பொழுது ஆளுகையை பொறுப்பெடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு என்ன பதில் கிடைக்கும்? நீர் சீக்கிரமாக வந்துவிட்டீர், எனக்கு இன்னும் சில அலுவல்கள் இருக்கிறது, இப்பொழுது நீர் எனக்கு தேவையில்லை என்றுதான் சொல்லுவார். இயேசு இந்த உலகத்தை ஆட்சி செய்யும்படியாக அவ்வாறு வருவார் என்றால் எவருமே மனமுவந்து அவருக்கு ஆளுகையை கொடுக்க ஆயத்தமாயில்லை. உலக திருச்சபைகளின் தலைமையகத்திற்கு அவர் சென்றாலும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறதில்லை. எனவேதான் இரண்டாவது வருகையிலே அவர் இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல அவர்களை உடைத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமிக்கு வரும்பொழுது எல்லா கலகங்களையும் அடக்கப் போகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகமானது அந்த நியாய தீர்ப்பு நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். இப்பொழுது 2ஆம் சங்கீதத்தின் டெலிவிஷன் கேமராவானது உலகத்தை நோக்கி திருப்பப்படுகிறது. பாருங்கள், சங்கீதம் 2, 10-11 வசனங்கள். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். வேத புத்தகத்தை நீங்கள் கவனமாக படிப்பீர்கள் என்றால் தேவன் உலகத்திலே மக்களோடு செயல்பட்டு உறவாடிய ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அந்நாட்களிலே உலகத்தை ஆண்டு வந்த அரசர்களுக்கும் செய்தியை கொடுத்தார். எகிப்து தேசத்திலே பார்வோன் அரியணையிலே இருந்தான். யோசேப்பு சிறையிலே தான் இருந்தான். உலக வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே பார்வோனுக்கு உதவி செய்யும்படியாக யோசேப்பை பயன்படுத்தும்படியாக தேவனே யோசேப்பை சிறையிலே வைத்திருந்தார். இவ்வாறுதான் தேவன் செயல்படுகிறார். முதல் உலக பெரும் வல்லரசான பாபிலோன் ஆட்சியிலே இருந்த காலத்திலே நேபுகாத் நேச்சாருக்கு அருகிலே தேவன் தானியேலை வைத்தார். முதன்மையான முக்கியமான மந்திரியாக மட்டுமல்ல, நேபுகாத் நேச்சார் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக அவ்வாறு தேவன் செயல்பட்டார். கோரேஸ் ராஜா அரியணைக்கு வரும் வரை தானியேல் அங்கே வைக்கப்பட்டிருந்தார். பெர்சியனான கோரேசு பதவிக்கு வந்தார். கோரேசும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலேயே கட்டளையை பிறப்பித்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஆளுகையிலே இருந்த முக்கியமான அரசர்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு வந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆட்சி செய்யும் அனைவரையும் பார்த்து கூறுவது இதுதான்: பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எந்த ஒரு பொறுப்பிலே இருந்தாலும் நீங்களும் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூறுங்கள். மேலும் தூய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 2:12, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். டாக்டர் ஜார்ஜ் ஜில் என்னும் கர்த்தருடைய ஊழியர் இந்த வசனத்தை குறிப்பிடும் பொழுதெல்லாம் குமாரனை முத்தம் செய்யுங்கள் என்பது அப்போஸ்தலர் 16:31 சொல்லப்பட்டிருப்பது போல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதற்கு சமானம் என்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? யார் அவரை முத்தம் செய்தது? யூதாஸ் காரியோத்து தான் அவரை முத்தம் செய்தான். யூதாஸ் காரியோத்தை குறித்து நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் அதற்காகத்தானே நியமிக்கப்பட்டான், எனவே அவனை குற்றம் சொல்ல முடியாது என்பார்கள். அதை குறித்து வேத பண்டிதர்களிடையே வாக்குவாதங்கள் உண்டு. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வரும் பொழுது நான் யாரை முத்தம் செய்வேனோ அவர்தான் இயேசு என்று கூறி அவர்களை அழைத்து வந்தான். எனவே அவன் இயேசுவண்டை வந்தபொழுது அவன் அவரை முத்தம் செய்தான். அதற்கு பதிலாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 26:50, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். ஏன் அவர் அவ்வாறு கூறினார்? யூதாஸ் ஏன் அவரை முத்தம் செய்தார் என்பது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அப்படி என்றால் ஏன் அவனை பார்த்து சிநேகிதனே என்றார்? இயேசு கூறிய அந்த வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? யூதாசே, நீ என்னை முத்தமிட்டு விட்டாய், இதனால் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி விட்டாய். ஆனால் இப்பொழுதே நீ மனம் திரும்பி என்னை ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணம்தான். நீ அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை செய்ய முடியும். யூதாசே, அந்த தீர்மானத்தை எடுக்க எல்லா வழிகளிலேயும் நீ விடுதலை பெற்றவனாய் இருக்கிறாய் என்பதுதான் அதன் பொருள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கூறுவது என்ன? குமாரனை முத்தம் செய்யுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
அருமையான சிநேகிதனே, இன்றைக்கும் தூய ஆவியானவர் இந்த உலகத்திலே மனுக்குலத்தினிடத்திலே சொல்வது இதுதான். காலம் கடந்து செல்லும் முன்னதாக குமாரனை முத்தமிடுங்கள். காலம் கடந்து செல்லும் முன்னதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவர் ஒரு நாள் வரப்போகிறார். இந்த பூமியிலே தனது ராஜ்யத்தை நிறுவப் போகிறார். அவர் இங்கே ஆட்சி செய்ய போகிறார். எல்லா விதமான கலகங்களையும் அவர் அடக்கப் போகிறார். இந்த சின்ன பூமி உருண்டையிலே அவர் சமாதானத்தை கொண்டு வருவார். உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன், கவனியுங்கள். அது ஒரு பெரிய அரங்கு. பிரபலமான இசைக்குழு ஒன்று அன்று மாலையிலே நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்திருந்தது. இசையை கேட்க வாஞ்சியோடு வந்த எல்லாரும் ஆங்காங்கே அமர்ந்திருந்தார்கள். திடீரென இசைக்கலைஞர் எல்லாரும் மேடையிலே காட்சியளித்தார்கள். பூரணமான உடை அணியாதவர்களாக, சட்டை கையையெல்லாம் மேலே சுருட்டி விட்டவர்களாக மேடையிலே வந்து ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் இசைக்கருவிகளை எடுத்து துடைத்து அதை நேர்த்தியாக வாசிப்பதற்கு சரி செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இசைக்கருவியும் ஒவ்வொரு விதமான சத்தமிட்டது. எல்லாம் ஒரே கூச்சலும் குழப்பமாய் தெரிந்தது. எந்த ஒரு இசைக்கருவியிலிருந்தும் வருகிற நாதம் மற்ற இசைக்கருவிகளின் நாதத்தோடு இணைந்தது போலவே தெரியவில்லை. அப்பொழுது ஏற்பட்ட அந்த சத்தத்தை யாராலும் ரசிக்க முடியவில்லை, யாராலும் சகிக்க முடியவில்லை. அத்தனை பயங்கரமானதாய் இருந்தது. சில நிமிடங்களிலே ஒவ்வொருவராக அவர்கள் மேடையை விட்டு அகன்று விட்டார்கள். மேடையில் உள்ள விளக்கும் அணைக்கப்பட்டு விட்டது. இன்னும் சில நிமிடங்கள் கடந்து சென்ற பொழுது அரங்கத்தில் உள்ள எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டது. மேடையிலே உள்ள விளக்கு எரிய ஆரம்பித்தது. என்ன ஆச்சரியம்! எல்லா இசைக்கலைஞர்களும் மிக நேர்த்தியாக உடை அணிந்தவர்களாய், பார்ப்பதற்கு மிக வசீகரமான தோற்றத்தோடு வரிசை வரிசையாக வந்து அமர்ந்தார்கள். இந்த வேளையிலே மேடையிலே ஒரு ஓரத்திலிருந்து அந்த இசைக்குழுவின் தலைவர் முன்னாலே வந்து நின்று கூட்டத்தை பார்த்து வணங்கினார். பின்னர் இசைக்கலைஞர்களை பார்த்து திரும்பி அங்கே இருந்த 2 சிறிய குச்சிகளை எடுத்துக்கொண்டு இசைக்கலைஞர்கள் எல்லாரையும் ஒருமுறை பார்த்தார். கரங்களில் இருந்த குச்சியை அவர் உயர்த்தி பிடித்தவுடனே எங்கும் ஒரே அமைதி. அதை அவர் கீழே கொண்டு வந்த பொழுது அற்புதமான நாதம் எழ ஆரம்பித்தது. எந்த ஒரு இசைக்கருவியும் தனியாக சத்தமிடவில்லை. தொடர்ந்து அவருடைய கரத்தின் அசைவிற்கு ஏற்ப நாதம் மிக சிறப்பாய் வந்தது. தொடர்ந்து அவருடைய கரத்தின் அசைவிற்கு ஏற்ப அரங்கம் முழுவதும் இசை வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது. அங்கே வந்திருந்த அநேகர், இதற்கு முன் இப்படிப்பட்ட ஒரு இசையை நான் கேட்டதே இல்லை, எத்தனை அருமை, எத்தனை சிறப்பு என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் எல்லா துறைகளிலேயும் கூச்சலும் குழப்பமும் ஒழுங்கற்ற காரியங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். அவர் அப்பொழுது வந்து பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் ஆளுகை செய்ய போகிறார். அவர் இந்த உலகத்திற்கு வந்து ஆளுகை செய்யும் முன்னதாக அவரை இரட்சகராக விசுவாசித்த ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறார். அப்படி என்றால் நம்முடைய மறு உத்தரவு என்ன? அவருடைய வருகைக்காக, அவர் நம்மை எடுத்துக்கொள்ளும்படி வரும் வருகைக்காக, அந்த நேரத்திற்காக நாம் வெளிப்போடு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாது. அவர் தாமதிப்பது போல தெரிந்தாலும் எல்லாரும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர் தாமதிக்கிறார். என்றாலும் அவர் திட்டமிட்டபடி எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நடப்பிப்பார். அருமையானவர்களே, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? நாம் செய்த நற்செயல்கள் அல்ல, நாம் கொடுத்த நன்கொடைகள் அல்ல, காணிக்கைகள் அல்ல, நம்மை நாமே கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அவர் என்னுடைய பாவத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை பூரணமாக நம்பி அவர் தமது தூய ஆவியின் மூலமாக நம்மிலே வாசம் பண்ணும்படியாக, வாழும்படியாக அனுதினமும் நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை, என்னுடைய விருப்பம் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் திருச்சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் கைவிடப்படுவோம். மீண்டும் அவர் வரும்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக சகல கலகங்களையும் அடக்கி ஆளும்படியாக வருவார். அதற்கு முன்னதாகவே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படி இன்றே அவரை முத்தம் செய்வோமா? அவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மேசியாவாகிய உம்முடைய வருகையை குறித்து, 2வது வருகையை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. அந்த வருகைக்கு முன்னதாக விசுவாசிகளை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறீர்.
அந்த வருகைக்கே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமானவர்களாய் காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும். நீர் வரும்பொழுது பூமியை நியாயத்தோடும் நீதியோடும் ஆளுகை செய்வீர். அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று நாங்கள் எப்படிப்பட்ட ஆயத்தமுள்ளவர்களாக உம்முடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும் என்ற ஞானத்தையும் விவேகத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உம்முடைய வேத சத்தியங்களை பூரணமாக அறிந்து உமக்கு உண்மை உள்ள சாட்சிகளாக வாழ நீரே எங்களை உம்முடைய தூய ஆவியினாலே பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? திருமண உறவு மனிதனுடைய நலனுக்காகவே தேவன் அதை செய்தார். தேவனே குடும்பம் என்பதை மனு குலத்திற்கு கொடுத்தார். இன்றைக்கு திருமணம் என்ற அமைப்பை முற்றிலும் அழிக்க மனிதன் விரும்புகிறான். விரும்பியவரோடு விரும்பிய காலம் மட்டும் வாழ்ந்தால் போதாதா என்று சில மனிதர்கள் கேட்கிறார்கள். அருமையானவர்களே, தேவனே திருமண ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். அது தேவனுடைய திட்டத்தின்படியே செயல்படுத்தப்படும் போதுதான் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக அது இருக்க முடியும். 10 கற்பனைகள் தேவன் நமக்கு கொடுத்த மற்றும் ஒரு கட்டு. அதை கைக்கொள்வதினாலே யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. மனிதனை பாதுகாக்கவே தேவன் கொடுத்தார். ஆனால் இன்று அது தூர எறியப்பட்டு விட்டது. இன்று பூமியிலே ஏன் குற்றங்கள், கொலைகள் பெருகுகின்றன? அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்கப்படாதபடியினாலே குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. மனிதன் பூமியிலே செய்யும் எந்த ஒரு காரியமும் தேவனுடைய திட்டத்தை மாற்ற முடியாது. நாம் செய்த நற்செயல்கள் அல்ல, நன்கொடைகள் அல்ல, காணிக்கைகள் அல்ல, நம்மை நாமே கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? சற்றே யோசித்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4.